திடீர்னு காஞ்சிபுரத்துலேருந்து கன்னியாகுமரிக்கு கிளம்பியாச்சு. காஞ்சிபுரத்துலேருந்து பஸ் ஏறி கண்ண மூடி கண்ண தொறந்தா கன்னியாகுமரி வந்துருது. ட்ராவல்ங்கிறதே எனக்கு ஒத்துக்காது. ஆனா இந்த கல்யாணத்துக்கு அப்புறம் பெங்களூர் டூ கன்னியாகுமரி, காஞ்சிபுரம் டூ கன்னியாகுமரின்னு 10 மணி நேரம், 12 மணி நேரம்னு ட்ராவல் லென்த் பெருசா போயிட்டுருக்கோம். ஊருக்கு போன கையோட அடுத்த நாள் அப்பா நெறைய துணி இருக்கு வீட்ல, வா ஆத்துக்கு போய் துவைச்சுட்டு வந்துடலான்னு கூப்பிட்டாங்க. எங்க வீட்ல வாஷிங் மிஷின்னு ஒண்ணு இருக்கும். ஆனா எங்க அம்மா அது யூஸ் பண்றாங்களான்னே தெரியாது. 2 செட் துணி இருந்துன்னா வீட்லயே கையில துவைச்சு போட்டுருவாங்க. நெறைய ட்ரெஸ் இருந்துச்சுன்னா ஆத்துக்கு போய் தான் துவைப்பாங்க. எங்க அம்மாவும் சரி, எங்க அத்தையும் சரி வாஷிங் மிஷின்ல துவைச்சத நான் பார்த்ததே இல்ல. கேட்டா சொல்லுவாங்க, "அதுல துவைச்சா அழுக்கு போகாதுன்னு." மோஸ்ட்டா இந்த 90ஸ் கிட்ஸோட பேரண்ட்ஸ் எல்லாருமே அப்படிதான் இருப்பாங்கன்னு நெனைக்கிறேன். வீட்ல ஒரு வாஷிங் மிஷின் வச்சிருப்பாங்க. ஆனா கையில தான் துவைப்பாங்க. அன்னைக்கு ஆத்துல கம்மியா தான் தண்ணி போச்சுது. எங்க முட்ட அளவுக்கு தான் இருந்துச்சு. ஆனா தண்ணியோட ஃபோர்ஸ் மட்டும் ரொம்ப ஃபாஸ்ட்டா வரும். காஷ்னிக்கு தண்ணிய பார்த்தது தான் உண்டு. ஒரே சந்தோஷம். இந்த வெயிலுக்கு ஆத்துல இருந்து குளிக்கும்போது அவ்வளோ சுகமா இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரம் குளிச்சதுக்கு அப்புறமா காஷ்னி வாயில இருந்தே வந்துருச்சு, அம்மா வீட்டுக்கு போலான்னு. அடுத்தது காஷ்னி மனசு மாறுறதுக்குள்ள கிளம்பியாச்சு. போற வழியெல்லாம் பார்த்தீங்கன்னா, அப்படியே நாஸ்டால்ஜிக் மூவ்மெண்ட் தான். என்னோட சின்ன வயசு மெமரீஸ் எல்லாமே வந்துட்டு போச்சுது. ஏன்னா சாட்டர்டே, சண்டே ஆனா ஆத்துக்கு வந்துருவோம் குளிக்கிறதுக்கு. மோஸ்ட்டா அப்பாக்கு லீவ் இருக்கும்போது எங்க 3 பேருமே கூட்டிட்டு வந்துருவாங்க ஆத்துக்கு. அங்க வச்சு தான் நீச்சல் பழகுனது, அப்புறமா வண்டி ஓட்ட பழகுனதுன்னு எல்லாமே அங்க தான். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி